மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்டு அழகம்பெருமாள் அவர் தான் வந்தார். அவர் வந்து நான் மணி சாரோட அசோசியேட். சார் வந்து கதை திரைக்கதை பண்ணுறாரு. டும் டும்னு படம் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். அழகம்பெருமாள் புரியுது. நான் டைரக்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு வசனம் எழுதணும். எனக்கு ஒன்றுமே புரியல. வேறு யாரும் நினச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்களா அவங்கள? வேறு அரசு ஏதாவது இருந்திருக்கும் போல இருக்குது, கலை அரசோ ஏதோ அரசு இருக்கும் போல இருக்குது, தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு சிற்றரசுக்கு பதில் பேரரசு கூப்பிட்டாங்க. எனக்கு சம்மதம் இல்லை. புரியுது. ஆனால் அந்த நேரத்தில் உச்சத்தில் இருக்காது, இந்தியாவே வேந்து பார்க்குது மணிரத்னம் சார். அவர் கதை திரைக்கதை அவர் வசனம் எழுதுறாங்க, நம்மளுக்கு கூப்பிட்றாங்கன்ட்டு இருக்கு. இதில் கதை சொன்னார் சார். கதை சொல்கிறார், ரொம்ப கதை சொல்கிறாருன்ட்ட அழகம்பெருமாள். கதை சொல்லிட்டு இதில் 10 சீன்ட்டுக்கு டீட்டில் இதுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துருங்க, சார் படித்து பார்க்கட்டும். ஓகே, அப்புறம் பிடிச்சின்னா அப்புறம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி நான் மணிரத்னம் சார் நான் பார்க்கல. நான் மணிரத்னம் சார் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வரேன் சார். எப்படி இருக்கு எனக்கு. அப்புறம் என்ன ஓகே எழுதிடுவோம் அப்படின்னு 10 சீனுக்கு கதை சொல்லிட்டாங்க. அந்த மூடு, ஆனால் அது ஃபுல்லாக ஹியூமர் உள்ள மேடம். ஆமாம், நானும் எழுதிட்டு போய் அவங்க இந்த மேடம் தாங்க ரிசப்ஷனில் கொடுத்துட்டு சார்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர்றேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று கேள்விப்பட்டேன், இந்த ஸ்கிரிப்டுக்கு பெரிய ரைட்டரே சிலது எழுதியிருக்காங்க 2-3 பேர். அவருக்கு திருப்தி இல்லையா, இது வேறு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் ஏன்டா பெரிய ரைட்டர் அவங்களே திருப்தி இல்லைங்கும் போது என்னடா இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு வந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். சரி வராது. 2 நாள் கழிச்சு திருப்பி போகணும். மெட்ராஸில் இருந்து பேசுகிறோம். என்னப்பா அது இன்னுமா கூப்பிட்றீங்க? ஆமாம், நாளைக்கு இங்கே 10 மணிக்கு வரலாமா சார், உங்களை பார்க்கணும்னாரு மணி சார். என்னடா அது இன்னும் பெரிய இதாக இருக்குது எனக்கு. மறுநாள் போனேன் சார், டைலாக் படித்தேன். இந்த கதை மூடுக்கு கரெக்டாக எழுதியிருக்கீங்க, நல்லாயிருக்கு. இதே மூடில் நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்டு எழுதி கொடுத்துருங்க. சரி சார்ன்ட்டு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சரி சார்ன்ட்டு அவ்வளோதான். அவர் படத்தில் மாதிரி பேசினார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கீழே வரேன் சார். அக்ரிமெண்ட்டு ரெடியாக இருக்கு. அக்ரிமெண்ட்டு அதில் என்ன சம்பளம், அப்போ ஃபஸ்ட்டு 5 ரூபா 5000 அட்வான்ஸு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டைம் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு நான் இது வரைக்கும் எங்கள் அக்ரிமெண்ட் பார்த்ததே இல்லை. சரி, மணி சார் படத்துக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறோம்னா என்ன ஒரு விஷயம். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு வர்ச்சுவலையும் சைன் பண்ணிட்டு கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு அதே டியூசியில் உட்காந்துட்டு வரேன். அதே வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு.